ஈழத்துல இப்போ பொதுவா மேலோட்டமா எடுத்துட்டா பாதுகாக்கப்பட்ட பகுதி பாதுகாக்கப்படாத பகுதின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம மக்கள் வந்து பாதுகாக்கப்படாத பகுதியில் ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தாங்க. அங்கே புதை மறைந்து கொள்ளக்கூடியதுக்காக குழி தோண்டி இருந்துக்கிறாங்க. பதுங்கு குழி தெளிவாக நம்ம இராணுவம் இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க 48 மணி நேரம் போர் நிறுத்தம். நிறையா பேர் இந்த விஷயத்த சொன்னீங்க. 48 மணி நேரம் போர் நிறுத்தினாங்கல்ல, பாதுகாப்பான இடமும் கொடுத்தாங்கல்ல, போய் தொலை வேண்டியதானு கேட்டீங்க. அது எப்படிங்க சாத்தியமாகும்? அங்கே நடக்கிறது ஒரு இராணுவ போராட்டமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் கூலிப்படை போராட்டமால இருக்கு. எப்படி அது சாத்தியமாகும்? அவங்க பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லி அந்த இடத்துலயே பெண்களை கூட்டு போய் பெண்களை சிங்கள இராணுவர்களும் நம்ம இந்திய இராணுவர்களும் கற்பழிக்கிறாங்க. பாலியல் பலாத்காரம் நிறைய நடக்குது. ஒரு 8 வயசு பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையில ஈடுபட்டிருக்கான்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதான் இப்ப இலங்கையில நடந்துட்டு இருக்கு. இது ஒன்னே போதும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா பெண்கள் நீங்க தான் இதை பத்தி விழிப்புணர்வு அதிகமா பெற்றிருக்கணும். ஆனா அது யாருமே இப்ப சுத்தமா கிடையாது. இப்ப யார்கிட்டயுமே நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு ஐயோ இன்னைக்கு இந்த கெமிஸ்ட்ரி லேபு, இன்னைக்கு பிசிக்ஸ் லேபு, ஐயோ அதை பண்ணணும், ஐயோ சாஃப்ட்வேர்ல ஒரு இது மாதிரி ப்ரோக்ராம் மறந்து போச்சுன்னா எல்லாமே மறந்து போயிடும். இப்படி எத்தனை நாள் தான் புத்தக புழுவாவே இருக்க போறீங்க? அதான் எனக்கு